கேர்ள்ஸ் டே அவுட்டுக்கு ரெடியா? ஸோ இப்போ நான் என்ன காட்ட போறேன், பயந்துராதீங்க. இவ கூட கார்ட்ஸ் விளையாடுறதுக்கு நம்ம பிக்சர் எடுக்கலாம். இதுதான் குடும்ப பொண்ணு கொளவு. இன்னொன்னு உங்களுக்கு காட்டுவேன், அதை நான் வீடியோல காட்ட மாட்டேன். வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து கண்ணாடி புதுசு பட் தூசி ஆயிடுச்சு. நீங்க ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஷோரா தெரியல. இந்த ரூம் ஃபுல்லா நாங்க செட் பண்ணிருக்கோம். பார்க்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவோம், பாருங்க. ஏமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம் வந்து இல்ல, வெளியில போயிருக்காங்க. சோ ராம் இல்ல அப்படின்னா என்னோட சோகத்தை போக்குறதுக்கு நானும் என்னோட கேர்ள்ஸ் கேங்கும் ஏதாவது பண்ணணுமா இல்லையா? சோ இட்ஸ் கோயிங் டு பி a girls day out. நாங்க 3 பேரும் வெளியே போய் ஃபன் பண்ண போறோம், ஜாலியா இருக்க போறோம், ராமனா மறக்க போறோம் ஒரு நாளைக்கு. எனிவே ஜோக்ஸ் அபார்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சும்மா நாங்க 3 பேர் வெளியே போலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ போயிட்டு என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு பாருங்க. கேர்ள்ஸ் கூட லெட்ஸ் ஹேவ். இன்னொன்னு அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழ பாயாசம்னு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. பலாப்பழத்துல பாயாசமா என்னன்றது எனக்கே புரியல. பலாப்பழ பாயாசம் நான் சாப்பிட்டதே கிடையாது. அம்மா பைனாப்பிள் பாயாசம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இப்படி ஏதோ வித்தியாசமா எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பண்ணட்டும், நமக்கு சாப்பிடுற வேலை தான். கொஞ்சம் வயிற்று கலந்து நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிக்கணும். முக்கியமா போய் குளிப்போம். அர்ஜென்ட்டா போறேன், பாய். நல்லா தூங்குறானுங்க 2 பேரும். வெளியே போகணும், டைம் ஆகுது, லேட்டாக எந்திரிப்பாளுங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு 3 மணி நேரம் கிளம்புவாளுங்க. இப்போ வந்து மணி 3-4 ஆகுது. ஆனால் பாருங்க, நைட்டு தான் நாங்கள் போவோம். எவ்வளோ ஸ்லோவாக கிளம்புறாளுங்கன்னு பாருங்க. நான் சூப்பராக தலைக்கெல்லாம் குளிச்சு தலையெல்லாம் காய வச்சிட்டேன். ஆக்சுவலி இந்த பசங்க சும்மா சொல்லக்கூடாது. நேற்று நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபுல்லாக சூப்பரான பிளேசஸ், சென்னையில் நிறைய செமையான பிளேசஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நாங்கள் 3 பேர் போயிட்டு எப்படி நல்லா இருக்கும். நாங்கள் இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. பட் அங்கெல்லாம் ராம் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நாங்கள் நிறைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, நம்ம 3 பேர் மட்டும் போகிற மாதிரி எங்கேயாவது பாருங்கன்ட்டு ஏகப்பட்டது எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் போகணும்னா இப்போவே கிளம்பணும். பட் தூங்குறாளுங்க, எப்போ கிளம்ப போகிறோம் அப்படின்னு தெரியல. ஸோ அதில் எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் ஃபன் பண்ண போகிறோம், என்ன ஏதுன்னு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக ரெடியாகி போகலாம் அப்படின்றத மட்டும் நாங்கள் ஷோராக இருக்கோம். ஸோ இவளுங்க எந்திரிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி நான் ரெடியாக வரது ஸ்டார்ட் ஆகிறேன். இவளுங்க தூங்கட்டும் அமைதியா. லெட்ஸ் கோ. ஹலோ, ஐம் பேக். இப்போதான் ஃபாரின் போயிட்டு வந்தேன். ஸோ போயிட்டு வந்தாலே அவள் தானா பயங்கர பாடி ஹீட் ஆயிடும். அண்ட் வெயிலும் கொளுத்து தள்ளிடுச்சு. இன்னொன்னு உங்களை நிறைய பேருக்கு தெரியும், நம்ம நிறைய பேருக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு. அதிகமா நம்ம சன்ல எக்ஸ்போஸ் ஆகுறதுனால, அப்புறம் ஆக்னே ஸ்கார்ஸ்னால. சரி, டார்க் ஸ்பாட்ஸ்க்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஹார்ஷா இருக்கும் ஸ்கின்ல. ஹிமாலயால நேச்சுரல் அண்ட் சேஃப் இன்கிரிடியன்ஸ் இருக்கா மாதிரி, அது மட்டும் இல்லாம டார்க் ஸ்பாட்ஸ் நல்லா ட்ரீட் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது ஸ்கின்னுக்கும் சேஃபா இருக்கும், ஒரு நேச்சுரல் க்ளோவும் கொடுக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மஞ்சள், அதுல எவ்வளவு ஹீலிங் பவர்ஸ், மெடிசினல் பவர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் வருஷ காலமா அது ஒரு நேச்சுரல் ரெமிடியாவும் இருக்கு. நான் கொஞ்ச நாளா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த ஹிமாலயா டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ் ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இதுல டர்மரிக்கோட பவரும் இருக்கு, லிக்வரைஸும் இருக்கு. அது டார்க் ஸ்பாட்ஸ் விசிபிளா கம்மி பண்ணும், பிளெமிஷஸையும் ரெடியூஸ் பண்ணும். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இதுல வந்து ஒரு யூனிக்கான வித்தியாசமான கோல்ட் பிரஸ் ஸ்வாரசா எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மஞ்சள்ல இருக்கிற ரிச்சான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அது சூப்பரா பிரிசர்வ் பண்ணும். சோ லிக்வரைஸ் அண்ட் டர்மரிக்கோட இந்த போட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் எக்ஸ்ட்ராக்ட் இதுல இருக்கிறதுனால டார்க் ஸ்பாட் நல்லாவே கிளியர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் நம்ம ஸ்கின்ல நேச்சுரல் க்ளோவும் இருக்கு. ஒரு மாதிரி சயின்டிபிக்கா அப்படி இப்படி எனக்கு தெரிஞ்சதை படிச்சு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பட் அதனாலதான் இது ஒர்க் ஆகுது. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்ட், ஸ்கின்னை ட்ரை ஆக்கல. அது மட்டும் இல்லாம இதுல மஞ்சள் இருக்கே, வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கின்னும் மஞ்சள் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனையும் இல்ல. எல்லா ஃபேஸ் வாஷும் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அப்படிதான். ஜஸ்ட் ஃபேஸை வெட் பண்ணிக்கோங்க. இந்த ஹிமாலயா டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷை கொஞ்சமா எடுத்துக்கோங்க. சர்க்குலர் மோஷன்ல நல்லா ஃபேஸ்ல மசாஜ் பண்ணி ஃபுல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் பேட் ட்ரை. ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலயே ஹிமாலயா டார்க் ஸ்பாட் கிளியரிங் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. சோ இந்த ப்ராடக்ட் Amazon, Nykaa, Flipkart, Purple and ஹிமாலயாவோட வெப்சைட் அண்ட் ஆப்ல கிடைக்கும். உங்களுக்கு பயங்கரமான டிஸ்கவுண்ட் வேணும்னா இப்பவே போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் கொடுத்திருக்கேன். அடுத்து என்ன, சட்டு புட்டுன்னு கியூட்டா அழகா ரெடி ஆகும். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வேலை இருந்தா பாப்போம். லெட்ஸ் கோ. கேர்ள்ஸ் டே அவுட்டுக்கு ரெடியா? எப்போ ரெடி. நேற்று ஃபுல்லா உட்காந்து ரிசர்ச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 இடம் சொல்லிட்டாளுங்க என்கிட்ட. ராம் இருந்தா எல்லா பக்கமும் அப்படியே போயிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வந்துருவோம். முடிஞ்சளவுக்கு நம்ம போய் சுத்தி பார்ப்போம். அம்மா என்னடா மூஞ்சி இது? ஓகே, நாங்க ரெடி. ஆக்சுவலி செம்ம சூப்பரா ரெடியா இருக்கோம். வேற மாதிரி ரெடியா இருக்கோம். ஏன் நான் என் மூஞ்ச மூடிட்டேன்னா, அழகா தான் இருக்கீங்க 2 பேரும். சோ இப்போ நான் என்ன காட்ட போறேன், பயந்துராதீங்க. இதை
வந்து இவளுங்க ஃபோர்ஸ் பண்ணி என்ன போட வச்சிருக்கானுங்க. எனக்கு வந்து அழகா இருக்கு, அழகா இருக்கு. சூப்பரா ரெடி ஆயிட்டோம். சோ போலாம், வெளிய போறோம். ஃபன் இன்னைக்கு வந்து நம்ம ஃபன் பண்றோம். இந்த பிரேக்கப் எல்லாம் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ராம் இல்லாத சோகத்தை நான் உங்க கூட ஃபன் பண்ணி தீர்த்துக்க போறேன். சோ லெட்ஸ் கோ பை மா. நான் அப்புறமா சொல்றேன் ஏன் உங்க திட்டிட்டே இருக்காங்கன்னு. கொன்னுடுவேன். பை மா. see you. அது நடந்து போச்சு. விளையாடலான்னு வந்தோம், விளையாடிருச்சு. என்ன பாப்பா என்ன ஆச்சு? க்ளோஸ்டு. இவ்வளோ ரெடியாகி எதுக்கு வந்தோம், எதுக்கு இவ்வளோ சீன் போட்டோன்னு தெரியல. போய் வேறு தான் தேடுவோம், எங்கேயாவது போவோம். ரெடி ஆயிட்டோம்ல. என்ன கைஸ், ரொம்ப நல்லா போய் விளையாடணும் போல. வெக்கமே இல்லை. நான் கேமரா பின்னாடி போட்ட ஜோக்க கேமராக்கு முன்னாடி போட வேண்டியது. எல்லாம் மினுக்கணும். கிட்டத்தட்ட 4 hours நாங்கள் ரெடி ஆனோம். கேர்ள்ஸ் டேல கண்டு வச்சுட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் ரேம். ரேமோட வேலை தான். அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. இங்க சாப்பிடுறோம். அடுத்து உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு இடத்த கண்டுபிடிச்சிட்டா அங்க போறோம். உங்களை இன்னைக்கு சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய லட்சியம். சரி 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 ஓகே. தூரத்துல பாக்குறோம். தூரத்துல பாக்குறவங்க நீங்க என் வேலை எச்சு துப்புறீங்கன்னு நினைப்பாங்க. அண்ணாக்கு தெரியல பாவம். நம்ம அவர் வந்த பிறகு அவரை தான் மறுபடியும் கூப்பிட்டு வரோம். ஆமா மறுபடியும் கூப்பிட்டு சொல்லுவோன்னு தெரியாம புள்ள கண்ணு வச்சுட்டான். ஐயோ பாவம். பரவாயில்ல, வீடியோ பார்த்து ஃபன் பண்ணிக்கோ. லெட்ஸ் ஈட். We are here. And our food is here. Our game is here. Game is here. எல்லாமே நம்ம பண்றோம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் விளையாடிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு தான் போனோம். நாங்கள் கடை முடிச்சு இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் மனசை தளர விடாமல் வேற ஒரு விளையாடிட்டே சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். யார் இப்போ? ஹலோ மது. வணக்கம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாட தான் மெயினாக வந்தோம். ஆனால் அதை விட அதிகமாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். மெயினாக அவள். ஓ இப்போ நானா? இப்போ பாருங்க என் ஆட்டத்தை. ஐயோ நான் நிஜமா சும்மா பண்ணேன். இப்படி போகணும் எதிர்பார்த்தேன். ஓகே வெல், இதுதான் என்னோட கார்டு. அங்க இருக்கு, பாத்துக்கோங்க. ஐயோ நீயும் பாத்துட்ட. வெக்கமா இல்ல உனக்கு? திருட்டு பயவுள். அவன் பாத்துட்டே இருக்கா. இவ கூட கார்ட்ஸ் விளையாடுறதுக்கு நம்ம பிக்சர் எடுக்கலாம். பக்கத்துல உட்கார்ந்தான்னு வையேன், எட்டி 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 நம்ம கார்டு தான் பாப்பா. எப்படி தானே? வெக்கமா இல்ல? சரி ஓகே போச்சு, ஆரம்பிச்சிட்டாங்க. நோ ஃபைட்டிங். ஏய் சவுண்ட் அடிக்குது. ஓ நீ வந்தா மானம் போயிடும். தயவு செஞ்சு ஆக்சுவலி அந்த சவுண்டு கேட்டா அவங்க எங்களை துரத்திடுவாங்க. வந்துட்டாரு போச்சு. என்னமா கீழே சத்தம்? The next day. ஓகே ஸோ நெக்ஸ்ட் டேவே ஆயிடுச்சு. நாங்கள் நல்லா ஊர்லாம் சுற்றி வந்துட்டோம். அண்ட் கேர்ள்ஸ் டே அவுட் இதுக்கு மேலே எங்களால் பண்ண முடியாது. ஏன்னா வணக்கம்டா. லுக் ஹூ இஸ் ஹியர். மிஸ் பண்ணியா? ரொம்ப மிஸ் பண்ணியா? நீ தேடவே இல்லை நான் நினைச்சேன். கரெக்டா கட்டுட்டா. நான் என்னோட கேர்ள்ஸ் கூட என்னதான் ஃபன் பண்ணாலும் என்னோட பாயை நான் மிஸ் பண்ணேன். நானும் தான். சரி ரைட் ஓகே. இவ்வளோ நேரம் நீ ஒன்று நோட்டீஸ் பண்ணுவேன்ட்டு நானும் வெயிட் பண்ண, நீ நோட்டீஸ் பண்ணல. என்னது உண்டு? முடி வச்சிருக்கியா? மூஞ்ச பாத்தியா? நான் ஒரு காட்டுறேன். என் காலை பாரு. அழகா இருக்கே குண்டு. இதுங்க காட்டுறேன் உங்களுக்கும். எப்படி அழகா இருக்கு குண்டு. இப்படி போட்டே இரு, அப்பதான் அழகா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. குடு, இப்படி கையில வச்சு. எப்படி தானோ இன்னும் அழகா இருக்கு. உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு போட்டேன். நான் பார்க்கல குண்டு. ஓ ஆஹா. ராம்க்கு ஆக்சுவலி இந்த மாதிரி கோல்டு எல்லாம் போட்டா ரொம்ப பிடிக்கும். எஸ். ஆனா நான் எனக்கு கோல்டு போடவே பிடிக்காது. ஆமா எனக்கு அதிசயமா இருக்கு. சும்மா எடுத்து போட்டேன். சரி நீ பாப்பன்னு பார்த்தா நீ கவனிக்கல, அதான் நானே சொல்றேன். சூப்பர். இதை போய் அம்மாட்ட காட்டணுவா? அம்மா தான் சொல்லிட்டே இருப்பாங்க மெட்டி போடு அப்படின்னு. எனக்கு மெட்டி போடக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறது. நான் நார்மலா நல்லா ஆக்சசரிஸ் பண்ணுவேன். பட் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் கழட்டிட்டு எப்பவுமே ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கும். இதுவே இந்த பாப்பா போட சொல்லி நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணுமா, அதனால நான் நார்மலா அந்த மாதிரி எதுவும் போட மாட்டேன். சரி சும்மா இந்த மெட்டி கொலுசு, இந்த கொலுசு வந்து ராம் எனக்கு கல்யாணத்தன்னைக்கு வாங்கி கொடுத்தது. எங்க கல்யாணத்தன்னைக்கு லிட்டரலி ஸ்டேஜ்ல எனக்கு போட்டு விட்டாங்க. அப்புறம் அந்த மெட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். சரி அதனால நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. உன் கால் மாதிரியே இல்ல. இல்ல நல்லா இருக்கா? டிஃபரெண்டா இருக்கு. அழகா இருக்கு. நீ எப்படி இருந்தாலும் அழகுதான். நீ எப்படி இருந்தாலும் அழகுதான். இது போட்டாலும் அழகுதான், போட்டேனாலும் அழகுதான். பட் வந்து இன்னும் வித்தியாசமா கியூட்டியா இருக்கு. உண்மைதான், எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ போய் அதுவும் ஆன்ட்டி பார்க்கணும். நீ மட்டும் பாரு, நீ எடுத்துக்க வீடியோ. அவங்க எப்படி எனக்கு கொஞ்சறாங்கன்னு மட்டும் பாருவா. என்னதல நொன்ற கால்ல போட்டானோ? பார்த்து சீக்கிரம் பண்ண மாட்டேல்ல. என்னாச்சு?
சரியான அடி. எங்க எவ்வளவு நாளா போராட்டம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இதெல்லாம் போட்டுட்டு நடக்கும், மெட்டி எல்லாம் போட்டு. இதுதான் குடும்ப பொண்ணு குழம்பு. இதுதான் இருக்கணும். சொன்னேன்ல நான். ஆண்டி எங்க? ஆண்டி மேல. ஆண்டி கிட்ட காட்டணும்னா மெயினா நான் வந்தனே. ஆண்டி தான் அந்த மெயின். கொஞ்சம் போட அப்படின்னு இருக்காங்க. ஆண்டி அந்த ஆண்டியை பார்த்து காமிச்சு எனக்கு சும்மா பார்த்து ஆசையா இருந்ததே போட்டேன். போட்டுக்கோமா, இதெல்லாம் போட்டுக்கணும். அதாம நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம், தமிழ்நாட்டு கலாச்சாரம் போட்டுக்கோ. சரி 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 இப்ப உட்காந்துருக்கா எல்லாம் மேல போயிட்டீங்க, நான் இறந்து போனேன். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் போட்டேன். வந்தவொடனே உங்களால் தேடினா நீங்க இல்ல, அதனால அம்மா கட்டிட்டு போங்க. அவன் சூப்பரா இருக்கிறாங்க, கைட்ட விடாதுறாங்க. அது அவளுக்கு பிடிச்சா போட்டுக்க போறா, பிடிக்கலன்னா விட போறா, அவ்வளவுதானே. எப்படி என் ட்ரைனிங்? ஆண்டியே என்னோட ட்ரைனிங் தான். இப்போ என்னைக்காவது நான் போடும்போது உங்களுக்கு ஜாலியா இருக்கா? நான் டெய்லி போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பர்த்டே வரைக்கும் போட்டு முடியும், நான் பர்த்டே வரைக்கும் போட்டுருக்கணும். மண்டே நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம் வருது, எல்லாத்துக்கும் போடலாம்னு ஒரு முடிவு பண்ணுறேன். போட்டுக்கோ கொண்ட போட்டுக்கோ. நிஜமா கீழே விழுந்துட்டேன், கால்ல சமாடி. பாக்குறியா? ஃபீல் பண்ணக்கூடாதா? நான் பாத்துட்டு என்ன தெரியுது கால்ல? அவர் அடிப்பட்டது தேடுறாரு. நல்லா இருக்கா மெட்டி? அந்த குட்டி வந்து கொலுசு. தேங்க்யூ. பூக்கி ஸ்மைல் பண்ணாரு இப்போ. என்ன கொண்டு விழுந்துட்டியா? ஆமாண்டே. எழுந்துருவா. ஸோ இப்படியா விடுவேன்? மென்டல். ஐயோ இப்படியா விடுவேன்? விழுற அழகை பார்த்து நான் வந்து மயங்கிட்டேன். எடோ பயங்கரமா வலிக்குதுடா. ஏ ஸ்வேதா, இதோ வந்துட்டேன். தண்ணி பாவி. எப்போ வந்தீங்களா? கேக்குறப்ப நேரம் காணலாமா பாப்பாங்க? பயப்பட மாட்டீங்களா பார்த்து? சீரியஸா பயப்பட மாட்டீங்கல்ல? அழுவ கூடாது பார்த்து. எப்படி பிராங்க்? நல்லா இருக்கா? இதெல்லாம் பார்க்கல. அவ கொலுசை பார்த்துட்டு எக்ஸைட் ஆயிட்டா. ஐ ஜாலி, அக்காவோட அடுத்து நமக்கு தான். செட்டோட நாட்டிருங்கடா. நல்லா இருக்கா மெட்டி? இந்த குடும்பத்துல மட்டும்தான் ஒரு கல்யாணமான பெண் வெட்டி போட்டுருக்கு குடும்பமே இவ்வளவு சந்தோஷப்படும். ஆண்டில பார்த்துட்டு இப்ப வரைக்கும் சந்தோஷத்துல இருக்காங்க. பசங்களுக்கா? நியாயமான கேள்வி. ஆக்சுவலி ராமுக்கும் வெட்டி உண்டு. தாலி கயிறு மாதிரி சம்திங் என்னமோ. தாலி கயிறு நோட்டுறாங்க. கையில கட்டினாங்கல்ல? கிடையாது. ஆனா பசங்க அதை போட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. 3 நாள் கட்டிக்கலாம். பொண்ணுங்க வந்து போட்டே இருக்கணும். ஆனா நான் 3 நாள் கட்டிட்டேன். நேற்று வந்து தூங்குறீங்க, நல்லா வந்து போய் சுத்தி பார்த்து வந்தாச்சு போடுறோம். வந்துட்டு மறுபடியும் தூங்கி ட்ரெஸ்ஸை கூட மாத்தல. குளிங்க. வாய்ப்பில்லை ராஜா. நானும் தான் குளிக்கல, போய் குளிக்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன், நான் வீடியோல காட்ட மாட்டேன். இவங்க ரியாக்ஷன் மட்டும் எடுத்துக்கோ. என்ன இது? மஷியும் அப்படி கால் பாருங்கடி. அப்பெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்றான். குலுக்கு 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 குலுக்கு. ஓகே பாய்.